ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டூல்ஸ் ஆஃப் டெய்லரிங்கில் பாபின் வைண்டர் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாமா? இந்த பாபின் வைண்டரில் நம்ம 3 விதமாக பயன்படுத்தலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாபினை வைண்ட் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி த்ரெட்டை வைண்ட் பண்ணுறதுக்கு, இது தவிர நம்ம ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த டூல்ஸ் நம்ம பயன்படுத்திக்கலாம். பாபின் வைண்டர் பொதுவாக நம்ம மிஷின்லேயே அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி தனியாக வாங்கி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த பாபினில் இருக்கக்கூடியதை த்ரெட்டுக்கு எப்படி வைண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பாபினை இதில் நம்ம போட்டுடலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலரில் ஒரு லாக் மாதிரி இருக்கும். அதை எடுத்துகிட்டு இந்த பாபினை உள்ளே போட்டுட்டு அதுக்கு பிறகு அந்த ரெட் மாதிரி இருக்கிறத, அந்த சர்க்கிள் மாதிரி இருக்கிறத நம்ம என்ன பண்ணிக்கணும், லாக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா பாபின் நம்ம சுற்றும் போது என்ன ஆகும்னா பாபின் வெளியில் வராது. ஸோ அதுக்காக தான் இந்த லாக் பண்ணுறது. இப்போ நம்ம த்ரெட்டை இந்த பாபின் வைண்டரில் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நான் த்ரெட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம டைட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம டைட் பண்ணிவிட்டு இப்போ வைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த எல்லோ கலர் இருக்கிறத நம்ம அந்த வீலுக்கு சென்டராக கரெக்டாக வைக்கணும். வச்சுட்டு நம்ம வைண்ட் பண்ணணும். வைண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த பாபினில் இருக்கக்கூடிய த்ரெட் எல்லாமே நம்ம இந்த நூல் கண்டில் வந்துடும். இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி தான் பாபினில் இருக்கக்கூடிய த்ரெட்டை நம்ம நூல் கண்டில் நம்ம சுற்றி எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாபினில் இருக்கக்கூடிய நூல் எல்லாத்தையுமே த்ரெட்டுக்கு நம்ம சுற்றி எடுத்துட்டோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பாபினை எப்படி ஃபுல்லாக நூல் சுற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு இதே மாதிரி தான் பாபினை உள்ளே போட்டுட்டு லாக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம லாக் பண்ணிவிட்டு ஒரு 3-4 ட்ரிப் நல்லா பாபினை நூலை சுற்றிட்டு நம்ம அந்த எல்லோ கலர் மாதிரி இருக்கிறத அந்த வீலுக்கு சென்டரில் வச்சு நம்ம நூல் சுற்றி எடுக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த பாபின் வைண்டரில் நமக்கு நூல் கண்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் திக்காக இருக்கும். அதே மாதிரி இந்த பாபினை உள்ளே ஸ்டிக் பண்ணுறதுக்கு அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதில் வைக்கும்போது அந்த நம்ம பாபின் அதில் ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கு பிறகு நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம லாக் பண்ணிவிட்டு நம்ம நூலை சுற்ற ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாபினில் வைண்ட் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிஷினை மிதிக்கக்கூடாது. மீடியமாக நம்ம மிஷினை மிதிக்கும் போது என்னாகும்னா அந்த நூல் கண்டு நமக்கு வெளியில் வராது. நார்மலாகவே இந்த மாதிரி நம்ம சுற்றி எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பாபின் வைண்டர் யூஸ் பண்ணுறதுனாலக்கு நம்மளுடைய பாபின் நமக்கு தேயாது. ஸோ நம்ம வெறும் பாபினை வச்சு மட்டும் நம்ம வைண்ட் பண்ணும்போது என்னாகும்னா பாபின் தேய ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம பாபின் கேஸில் போடும்போது பாபின் கேஸ்லேருந்து உருவி வெளியில் வர்றதுக்கான ரீசன் இதனால தான். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி நம்ம வைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி டூல்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைன்னா மிஷினில் இருக்கக்கூடிய பாபின் வைண்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பாபின் வைண்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் இன்னொரு டூல்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம்.